சங்கமாக இருந்தாலும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிறுமுகை இப்போ தான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். 2021 தான் ஆரம்பித்தாங்க. ஒரு 3-4 ஆண்டுகள் தான் ஆகுது. இருந்தாலுமே கூட அவர்களால் என்ன அதிகபட்சம் செய்ய முடியுமோ அத்தனை திட்டங்களை செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே அந்த சங்கத்தை பாராட்டுகிறோம். அற்புதம். நான் ஒரு சீனியர் ரொட்டேரியன். ஏன்னா சங்கத்தை ஆக்டிவாக வச்சுருக்கிறது தான் முதல்ல ஒரு புதிய சங்கங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஏதாவது ஒன்று சிறுசு பெருசுங்கிறதெல்லாம் விஷயம் அல்ல. ஏதாவது ஒரு செயலை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சால் தான் அந்த சங்கமானது உயிர்ப்போடு இருக்கும். ஒரு சில ஆண்டுகள் முதல்ல ஒரு 4-5 ஆண்டுகள் அப்படி உயிர்ப்போடு வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வேர் விட்டு அப்புறம் அதன் பால் மற்ற புதிய உறுப்பினர்கள் ஈர்க்கப்பட்டு அப்புறம் நல்ல திடமான உறுப்பினர்கள் இந்த கிளப்புக்கு சேர்ந்து அப்புறம் அந்த சங்கமானது வளர்வதற்கு அது பெரும் துணையாக இருக்கும். இதுதான் பூண்டி ரோட்டரி சங்கத்தில் நம்ம பண்ணின விஷயம். பூண்டி ரோட்டரி சங்கம் மட்டுமில்லை, நம்ம ஆரம்பித்த எல்லா சங்கங்களுக்கும் நம்ம அதை தான் சொல்லிக் கொடுத்தோம். ஆனந்தம் ரோட்டரி ஆகட்டும், குமரன் ரோட்டரி ஆகட்டும், அன்னூர் ரோட்டரி ஆகட்டும், பெருமாநல்லூர் ரோட்டரி ஆகட்டும், அவினாஷி கிழக்கு ஆகட்டும், வாகராயம்பாளையம் ஆகட்டும், அப்புறம் அதன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட புளியம்பட்டி ஆகட்டும், அதன் மூலமாக அன்னூர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட கருவூர் ரோட்டரி ஆகட்டும், இப்படி இந்த சங்கங்கள் எல்லாமே நம்முடைய அதற்கு தாய் சங்கமாக, பாட்டி சங்கமாக, கொள்ளுப்பாட்டி சங்கமாக நம்ம இருந்திருக்கோம்னா காரணம் நம்ம அதை ஆள்போல் அருகுபோல் தலைத்து ஆள்போல் வேரோடி, இல்லை ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடின்னு சொல்லுவாங்க. அதுபோல் சின்ன சின்ன திட்டங்கள் தான் நம்ம செஞ்சோங்க. நான் பிரசிடெண்ட்டாக 2009 சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக பதவி வைக்கிறப்போ அந்த மாதிரி தான் வேலை செஞ்சேன். ஏன்னா இடத்துல அப்போல்லாம் பெரிய ஃபைனான்ஸ் கிடையாது. கரெக்டாக அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும்தான் பணம் இருக்கும். ஆர்ஐக்கு பணம் கட்டுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லா தொகையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதன் மூலமாக மெம்பர்ஸ் அதில் மோட்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி அதற்கப்புறம் அந்த பணத்தை எல்லாம் மிச்சம் பண்ணி ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு அன்றைக்கே இடத்தையும் 7 சென்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கற்பனைக்கு மெட்டாத ஒரு விஷயம் தான். ஏன்னா பணமே கிடையாது கையில். வெறும் 50,000 ரூபா என்னமோ தான் கையில் வச்சுருந்தேன். ஆனால் அதை வச்சு மீதி 6 லட்சம் ரூபா என்னால் காரணம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா காரணம் தான் செயல்பாடுகள். நம்ம ஆக்டிவாக இருந்தோம்னா சங்கம் ஆக்டிவாக இருக்கும். தலைவர்கள் ஆக்டிவாக இருக்கணும். தலைவர்கள் ஆர்வம் காட்டணும். தலைவர்கள் இவங்களையும் சார்ந்திருக்காமல் நம்ம செய்வோம்னு முன்னாடி வந்தாங்கன்னா அவர்களை பார்த்து மற்றவர்களை பின்தொடர்வார்கள். யாராவது ஒருத்தர் எதிர்பார்த்து அவர் செய்யட்டும் இவர் செய்யட்டும் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா அந்த சங்கம் செயல்படாது. இது 25-26 ஆண்டுகளாக நான் ரோட்டரியில் இருக்கேன். ரோட்டரியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவருக்குமான செய்தியும் அதுதான். சங்கத்தை ஆக்டிவாக வைத்திருங்கள். சிறுசு பெருசுங்கிறது அல்ல. வாரம் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். சிறுசு பெருசு ஏதோ ஒன்று. அதுக்கு ஒரு 5 பேர் 10 பேர் வருவாங்க. முதல்ல 4 பேர் 2 பேர் இப்படி தான் வருவாங்க. அப்புறம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கப்போ அது 5-10 ஆகும், 10-20 ஆகும். அப்புறம் பெரிய பெரிய திட்டங்கள் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். அதனால் இன்றைக்கு நான் சொல்லுவது ரோட்டரி சங்கம் சிறுமுகை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு. மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் ஒரு புதிய சங்கம் செயல்பட வேண்டிய விதம். புதிய சங்கம் மட்டுமில்லை, எல்லா சங்கமும் இப்படித்தான் செயல்படணும். சிறுசு பெருசுன்னு பார்க்காம செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா எல்லோரும் அதில் மோட்டிவேட் ஆகிடுவாங்க. தலைவர்களே சுணக்கம் காமிச்சாச்சுன்னா அப்புறம் சங்கமும் சுணக்கம் காமிக்கும். அதனால் சிறுமுகை ரோட்டரி சங்கத்திற்கு மனமார்ந்த பாராட்டுகள். சீனியர் ரொட்டேரியனாக அந்த சங்கத்தை பாராட்டுகின்றேன். மிக அற்புதமான சேவையை செய்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ரொட்டேரியன் நல்லதே முருகானந்தம், திருப்பூர் திருமுண்டி ரோட்டரி கிளப் சார்ட்டர் பிரசிடென்ட், திருப்பூர்.